ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம அஸ்வ சின்னராஜ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். போன சண்டே லைவ் நிகழ்ச்சியில் நிறைய பேர் சூப்பர் சாட்டுக்காக பே பண்ணியிருந்தீங்க. சூப்பர் சாட்டில் பே பண்ணிவிட்டு அதுக்கு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. நம்ம அந்த சூப்பர் சாட்டுக்கான அந்த நீங்கள் கேட்டிருந்த அந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை இது நடந்தது, சூப்பர் சாட் சண்டே லைவ் நடந்தது. அதில் தான் நீங்கள் கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. பட் தாமதமாயிருச்சு, இந்த 2-3 நாட்கள் ஆயிடுச்சு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா. அதனால் நம்ம மேலும் தாமதம் செய்யாமல் நம்ம அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு அந்த கேள்விகள் நேயர்கள் கேட்டிருந்த அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு முதல் கேள்வி கேட்டிருந்தவர் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. அவர் பேர் கோகுல்குமார். கோகுல்குமார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வணக்கம் சார். கோகுல்குமார் 19/4/2001 6:45 AM வெள்ளூரில் பிறந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசு வேலை எப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர், அதாவது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பார் போல், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அடுத்தடுத்த தசாபுத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. திருமணம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இதுதான் இவரோட கேள்வி. நமக்கு இதுக்கான விடையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இவரோட அந்த ஜாதகத்தை நம்ம இங்கே எடுத்துக்கிடலாம். இதுதான் அவருடைய ஜாதகம். கோகுல்குமாருக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது சதய நட்சத்திரம், ராசியாக வந்திருக்கிறது கும்பராசி, லக்னமாக வந்திருக்கிறது மேஷ லக்னம். லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே செவ்வாய் 9ஆம் இடத்துல கேதுவோட உட்கார்ந்துருக்கிறார். அதே மாதிரி லக்னத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். இவரோட ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா லக்னத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். அப்போது நல்ல ஒரு அரசு வேலைக்கான அமைப்பு மற்றும் புகழ் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்குது. கூடவே லக்னத்திலேயே புதன் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாஸ்யமாக பேசக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குரு சனி அப்படின்னு உட்காந்துருக்கிறது ஜோதிடத்தை பற்றின ஆர்வம், அதை அதே மாதிரி ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறது, இது மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கோகுல்குமார். நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு வந்துடலாம் நம்ம. அதே மாதிரி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் அவர் வக்ரமாக இருக்கிறார். நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு வந்துடலாம். 10ஆம் இடத்துல உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அரசு வேலை கிடைக்குமா, சப் இன்ஸ்பெக்டர் வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் சனி. அவர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே தான். இங்கே இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனித்து பார்க்கணும். குரு தசையில் சந்திரன் புத்தி நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு. அடுத்து வரப்போகிறது குரு தசையில் செவ்வாய் புத்தி, அதாவது 2024 6வது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு தசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது செவ்வாய் புத்தியில். அதுக்கடுத்து வர்ற ராகு புத்தியும் நல்லா தான் இருக்கும். 2025 மே மாதத்துலேருந்து 2027 அக்டோபர் வரைக்கும் நடக்கிறது உங்களுக்கு குரு தசை ராகு புத்தி நடக்குது. இதுதான் உங்களுக்கான அமைப்பு. நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இதை உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு அடுத்து வர்ற திசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. சனி தசை நடக்க போகுது. அடுத்து 2ஆம் இடத்துல சனி குருவோட நின்று தசை நடத்துவார். இது தனிச்சு சனி நின்றுருந்துச்சு அப்படின்னா தான் இது கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு இந்த குருவோட நிற்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான். 2க்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அந்த குரு ப்ளஸ் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிவர்த்தனையில் இருக்குது. அந்த பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நல்ல குடும்பம் அமையும். ப்ளஸ் சனி தசையில் நீங்கள் வேலை நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க அப்படிங்கிறத இதில் சொல்லலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுவும் அதே 2ஆம் இடம் தான். நான் சொன்ன மாதிரி பரிவர்த்தனை இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். 7க்கு அதிபதியும் அதே சுக்கிரன் தான். உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே இங்கே விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோகுல்குமார். நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் 2024 ஜூனுக்கு அப்புறம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அடுத்து வர்ற தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி தசையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்.
அடுத்த கேள்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரவீன்குமார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம திண்டுக்கல்காரர் தான் பிரவீன்குமார். பிரவீன்குமார் வந்து பிறந்த டேட் அண்ட் டைமாக கொடுத்துருக்கிறது 28/10/95 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. 28/10/95 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. டைம் வந்து 12:55 திண்டுக்கல் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. 12:55 12:55 PM திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. 28/10/1995 12:55 PM திண்டுக்கல்னு கொடுத்துருக்குறீங்க. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மகர லக்னம், சூரிய திசை, சுக்கிர புத்தி, திருமண வாய்ப்பு எப்படி உள்ளது, காதல் திருமணம் நடக்குமா, பிரச்சனைக்கு பின்பு நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் முக்கியமாக கேட்டது அப்படிங்கிறது இவரோட திருமணத்தை பற்றி தான் கேட்டிருக்கிறார். இப்போ நம்ம இவரோட ஜாதகத்தை பார்த்துடலாம். இவரோட ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நிமிடம் இங்கே இருக்கு. ஓகே, இவரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிரவீன்குமாருக்கு வந்து நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம், ராசியாக வந்திருக்கிறது தனுசு ராசி, லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சூரியன் திசை, கேது புத்தி நடக்குது இவருக்கு இப்போ. சரி, நம்ம இங்கே இதுக்கு வந்துடலாம். இவர் கேட்டிருக்கிற கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மகர லக்னம், சூரிய தசை, சுக்கிர புத்தி, திருமண வாய்ப்பு எப்படி இருக்குது, காதல் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ இவரோட கல்யாணம் அப்படிங்கிறது தான் இவருக்கான மெயினான அந்த கேள்வியே. இதில் வந்து நம்ம இவருக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னா இவரோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது மூல நட்சத்திரம், ராசியாக வந்திருக்கிறது தனுசு ராசி, லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறார். அவர் வந்து வக்ரமாயும் இருக்கிறார். லக்னாதிபதி வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லபடியான ஆயுள் பலனை கொடுக்கும். ப்ளஸ் வந்து இவருக்கு 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சூரிய தசை, கேது புத்தி, அடுத்து சுக்கிர புத்தி தான் வரப்போகுது. அப்போ சூரிய திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போது இங்கே இன்னொரு கிரகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா புதனையும் சொல்லலாம். புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அப்போது இந்த சுக்கிரன் ப்ளஸ் புதன் அந்த காம்பினேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ப்ளஸ் வந்து அந்த சூரிய தசையோடு சேர்ந்து அந்த சுக்கிர புத்தி நடக்கிறது அப்படிங்கிறது இந்த அவர் கேட்ட மாதிரி காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. எப்போ அப்படிங்கிறது தான் மெயினான கேள்வி. 2024 7ஆவது மாதம் வரைக்கும் கேது தசை, அதுக்கப்புறம் தான் கேது புத்தி, அதுக்கப்புறம் தான் சுக்கிரன் புத்தி. இதில் வந்து பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. கூடவே ராகு இருக்கிறார். அப்போ நிச்சயமாக வந்து பிரச்சனைகளோடு கூடிய ஒரு திருமணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பலன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உங்களுக்கான பிரவீன்குமார் உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். பாண்டித்துரை அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. 24/10/1996 24/10/1996 நேரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவர் கொடுத்துருக்கிறது காலை 6:07 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 6:07 AM மதுரையில் பிறந்ததா கொடுத்துருக்கிறார். ஒரு கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரசு பணியில் உள்ளார், மேல் பதவிக்கு படிக்கிறார், எப்போது கிடைக்கும் ஐயா, குழந்தை பாக்கியம் எப்போது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் இவங்க வந்து கேள்வி கேட்டது அப்படிங்கிறது ஆனா பெண்ணான்னு கூட குறிப்பிடலை. இருந்தாலும் நம்ம இதுக்கு 2024 அக்டோபர் 1996 மதுரையில் 6:07 AM பிறந்ததாக கொடுத்துருக்குறாங்க. கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் முழுசாக கரெக்டாக கேட்டீங்க அப்படின்னா பதில் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். அரசு பணியில் உள்ளார், மேல் பதவிக்கு படிக்கிறார், எப்போது கிடைக்கும், குழந்தை பாக்கியம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இப்போ இதுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். இப்போ இவருக்கான ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். இதுதான் இவருக்கான ஜாதகம். இவருக்கு வந்து நட்சத்திரமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம், ராசியாக வந்திருக்கிறது மீன ராசி, லக்னமாக வந்திருக்கிறது துலாம் லக்னம்,
லக்னத்திலேயே புதனும் சூரியனும் சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க. அப்போ நல்லா படியான ஆயுள் பிராப்தம் இருக்குது. லக்னாதிபதி சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது நல்லபடியான ஆயுள் பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது அங்கே சூரியன் செவ்வாய் இணைவு ஏற்படுது. அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே அவங்களுக்கான அரசாங்க வேலை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு நிகழ்வை இங்கே கொண்டு வந்துடுது. இவங்க ஆல்ரெடி அரசு வேலையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு உயர் படிப்பு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அதாவது பதவி உயர்வுக்கான அந்த இது இவங்களுக்கு கொஷின் இன்னொரு தடவை பார்த்துடலாம். மேல் படிப்பு மேல் பதவிக்கு படிச்சுட்டு இருக்காங்க, அதாவது எப்போது கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் கொஷின். ப்ளஸ் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேல் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா புதன் நல்லபடியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நிச்சயமாக இவருக்கு லக்னத்திலேயே புதன் உட்காந்துருக்கிறது நல்லா புதன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மேல் படிப்பு சக்ஸஸ் ஆகுமா அல்லது வந்து அவர் படிக்கிறதன் மூலமாக அவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். புதன் ப்ளஸ் செவ்வாய் இப்போ நடந்துட்டுருக்கு. புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடந்துட்டுருக்குது 2024 10வது மாதம் வரைக்கும். புதன் திசையே 2032 வரைக்குமே இருக்குது. அப்போ இவரோட அந்த பதவியில் வந்து இவர் இருக்கிற வகிக்கக்கூடிய அந்த பதவி வந்து மேற்கொண்டு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அதுக்கு மேலேயும் படித்தார் அப்படின்னா படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள், அதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நடப்பு திசையிலேயே, அதாவது புதன் திசையிலேயே செவ்வாய் புத்தியிலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடையில இந்த ராகு புத்தி வந்து ஒரு 2 வருஷம் வரும். அது வந்து கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னால் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குழந்தை எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருக்காங்க. 3, 2, 5க்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சனி அவர் வந்து குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார். அதே மாதிரி புத்திரக்காரகனாகிய குருவும் நல்லபடியாக 3ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது உண்டு. இப்போ இவங்க நினைக்கும் போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கும். இப்போ நடக்கிறது அப்படிங்கிறது புதன் திசை செவ்வாய் புத்தி. இப்போ நடப்புலேயே வந்து குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் படிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி, அதாவது நீங்களே தள்ளி போடுறது அல்லது நீங்களே வந்து ஏதாவது டிலே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் டிலே ஆகுமே தவிர இந்த ஜாதகத்தினால எந்த விதத்துலையும் உங்களுக்கு குழந்தை வந்து தள்ளி போகிறதோ டிலே ஆகிறதோ அதுக்கான அமைப்பு இல்லை. ரெண்டாவது இன்னொரு ஜாதகத்தையும், அதாவது இவங்களோட அந்த இன்னொரு கணவரோ அல்லது மனைவியோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் அதை வந்து நம்ம பதிலாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம இப்போது அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போது உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாண்டித்துரை. அடுத்து வந்து அடுத்த கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வணக்கம் ஐயா, பெயர் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சதீஷ்குமார், ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், பிறந்த தேதி 15/4/1997, 15/4/1997. நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, அதாவது இவங்க பிறந்த நேரமாக கொடுத்துருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 6:50 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 6:50 6:50 AM ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்ததாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இவங்களுக்கான அந்த ஜாதகத்தை இப்போ நம்ம எடுத்துருக்குறோம். இதுதான் இவங்களோட ஜாதகம். சதீஷ்குமார் உங்களோட ஜாதகத்தை இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்கள். சதீஷ்குமார் பிறந்தது பூச நட்சத்திரம், கடகராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது மேஷ லக்னம். லக்னத்திலேயே புதன், சூரியன், சுக்கிரன் இந்த கிரகம்லாம் உட்காந்துருக்குறாங்க. லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காந்துடுறார். அப்போது சிம்ம வீட்டில். அப்போ நல்லபடியான ஆயுள் பலன் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கேயும் பரிவர்த்தனை இருக்குது. அதாவது செவ்வாய் வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் செவ்வாயும் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது நல்லபடியான ஒரு பரிவர்த்தனை யோகம். அப்போது இதை வச்சே இவருக்கு நல்லபடியான வேலை வாய்ப்புகள், தொழில் இதெல்லாம் நல்லபடியாக அமைகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்குது. இவர் வந்து நல்ல புகழ்பெற்ற மாதிரியான ஒரு ஜாதகராகவே வருவார் சதீஷ்குமார். லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி கேது உட்காந்துருக்குறாங்க. இங்கே இன்னொரு பரிவர்த்தனையும் இருக்குது. இங்கே வந்து சனியும் கேதுவும் பரிவர்த்தனை.
சாரி, சனியும் குருவும் பரிவர்த்தனை. குரு வீட்டில் சனியும், சனி வீட்டில் குருவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பரிவர்த்தனைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது இதில் கடைசி பிறப்பு. இவர் ஜாதகத்தில் பாருங்கள், நிறைய வந்து யோக பலன்கள் இருக்குது. 12ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது கடைசி பிறப்பு. அதே மாதிரி பரிவர்த்தனையில் சனி ஆட்சி ஆகிறார், அதே பரிவர்த்தனையில் குரு ஆட்சி ஆகிறார். இங்கே சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனையில் செவ்வாய் ஆட்சி ஆகிறார், அதே மாதிரி சூரியன் ஆட்சி ஆகிறார். ஆல்ரெடி இவருக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, சந்திரன் ஆட்சி. அப்போது நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் சில திசைகள் நடக்கும்போது சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரியான ஜாதகக்காரங்க. அப்படிங்கிறத அனுபவத்தில் தான் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னாப்பா நிறைய யோகம் இருக்குது சொல்கிற, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் நல்ல காம்பினேஷன்ஸ் இருக்குது. சூரியன் புதன், அதே மாதிரி பரிவர்த்தனையில் செவ்வாய் புதன், புதன் சுக்கிரன், இந்த மாதிரியான காம்பினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் லக்னத்தில் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நல்லா வருவீங்க சதீஷ்குமார். இப்போது உங்களுக்கான நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்துடலாம். நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை நம்ம இங்கே பார்த்துடலாம். உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, திருமண யோகம், வீடு கட்டும் யோகம் எப்பொழுது வரும், பங்கு சந்தை செட் ஆகுமா சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது முதல்ல ஒன்றொன்னா பார்த்துடலாம். திருமண யோகம் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இப்போ நடக்கிறது 27 வயசு முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே 2/7க்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2/7க்கு பாவாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து சுக்கிரன், அவர் லக்னத்திலே உட்காந்துருக்கிறார். கூட புதன், உச்சமான சூரியன்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லபடியான குடும்பம் அமையும். இதில் தோஷங்கள் எதுவும் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நல்லபடியான குடும்பம் அமையும். இப்போ என்ன திசையும் புத்தியும் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். புதன் தசை ராகு புத்தி நடக்குது 2025 9வது மாதம் வரைக்கும். அப்போது இந்த 2025 9வது மாதம் வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. புதன் தசை குரு புத்தியில் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இப்போ அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த டைம் வரும்போது, அதாவது அந்த ராகு புத்தி முடியும் போது நிச்சயமாக நல்லபடியான திருமணம் அப்படிங்கிறது அமையும். அடுத்த கேள்விக்கு போகலாம், திருமணத்துக்கு அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ அடுத்து வீடு கட்டும் யோகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வீடு கட்டும் யோகம் எப்பொழுது வரும், பங்குச்சந்தை செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. புதன் திசையில் இப்போ நடக்கிறது புதன் திசை. புதன் திசை ராகு புத்தி தான். இப்போ உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஓரளவு ஒத்து வரும். 2030 வரைக்குமே உங்களுக்கு புதன் திசை தான். அப்போ புதன் திசை முடிகிற வரைக்குமே அடுத்து வரக்கூடிய குரு புத்தி, சனி புத்தியல்ல நிச்சயமாக பங்குச்சந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது சின்ன அளவுலையாவது லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இன்ட்ராடே அப்படிங்கிற மாதிரி வாங்கி ஒரே நாளில் வாங்கி விற்கக்கூடிய அமைப்பை விட வாங்கி ஒரு 3 months ஹோல்ட் பண்ணி விற்கிறது, அந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியான லாபம் வரும் அப்படிங்கிறத இதை சொல்லலாம். அடுத்து வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லபடியாக இருக்குது. ஏன்னா செவ்வாயும் நல்லபடியாக இருக்குது, 4ஆம் இடத்துக்கு அதிபதியான அந்த சந்திரனும் ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்படுற மாதிரியான, அதாவது நீங்கள் ஒரு கனவு வீடு வச்சுருப்பீங்க அப்படி வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் கார் நிப்பாட்டணும், அல்லது இப்படியெல்லாம் வந்து பாத்ரூம் இருக்கணும், இப்படியெல்லாம் வந்து பெட்ரூம் இருக்கணும், இங்கே பூஜை அறை வரணும், இப்படி சமையல் அறை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு இல்லம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்துருப்பீங்க. நிச்சயமாக அந்த கனவு இல்லம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான நேரங்காலம் வரும். அப்போ நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து நல்லபடியான வீடு கட்டுவீங்க. யோகம் இருக்காலாம் இல்லை, நல்ல வீடாகவே கட்டுவீங்க. இப்போ உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிருக்கும் சதீஷ்குமார். இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, மோகன பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. 6 செப்டம்பர் 1994, 6 செப்டம்பர் 1994 அவங்க கொடுத்துருக்கிற டேட்டு டைம். பன்னெண்டு 42 சென்னை, 12:42 PM, 12:42 PM சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஓகே, இங்கே உங்களுக்கான அந்த ஜாதகத்தை போட்டிருக்கேன் பாருங்க. மோகனப்பிரியா, மோகனப்பிரியா உங்களுக்கு வந்து நட்சத்திரமாக வந்திருக்கிறது உத்தர நட்சத்திரம், ராசியாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது
சிம்ம ராசி, லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது விருச்சக லக்னம். லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து செவ்வாயாகி அவர் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறார். கூட அவருக்கு வீடு கொடுத்தவர் புதன். புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலைமையில லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி லக்னத்துக்கு 12க்கு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி 12ஆம் இடத்துலயே குரு அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனோட ராகுவோட சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ 4ஆம் இடத்துல சனி ஆட்சி, அவர் வக்ரம் ஆகியிருக்கிறார். இதுதான் உங்களுடைய ஜாதகம். இப்படி பிறந்த அந்த ஜாதகத்துக்கு இப்போ நீங்கள் கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, when I will get a baby, எனக்கு பேபி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கு உங்களோட கணவரோட ஜாதகத்தையும் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பதில் சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கான அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை பார்த்துடலாம். எப்போவுமே குழந்தைக்கான கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவி இருவரோட ஜாதகத்தை போட்டிங்க அப்படின்னா தான் இதில் வந்து ஒரு தீர்க்கமான பதிலை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ இவங்க ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கான பதிலை இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை சனி புத்தி. முதல்ல 5ஆம் இடம் வந்து 5க்கு அதிபதி குரு, 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனால் கூட ராகு வேற இருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, இப்போ ராகு தசை தான் நடக்குது, சனி புத்தி வேற நடக்குது. சனி வக்ரமாயிருக்கிறார், ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிற சனி வக்ரமாயிருக்கார். 2022 to 2022 அக்டோபர்லேருந்து 2025 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த ராகு தசை சனி புத்தியோட காலம். இந்த டயத்தில் உங்களுக்கு அந்த குழந்தை அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். இது முடிஞ்சோடனே, அதாவது ராகு தசை சனி புத்தி முடிஞ்சோடனே புதன் புத்தியில் நிச்சயமாக உங்களுக்கான குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் புத்திர காரகன் ரெண்டுமே வந்து குரு தான். அவர் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட ராகு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அதுதான் டிலே பண்ணிட்டு இருக்கு. அந்த 12ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறது நிச்சயமாக வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. பட் ராகு இருக்கிறதுனால த்ரூ த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போது மோகன பிரியா, உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் நம்ம இங்கே பார்க்கலாம். அவ்வளோதான், இதுதான் வந்து கடைசி கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா மன்னித்து கொள்ளவும், எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஐயா. வணக்கம், எனது பெயர் திருப்பதி. 23/12/1994 23/12/1994 8:58 AM சேலம். 8:58 AM சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இங்கே வந்து நம்ம சேலத்தை பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே இருக்கு, எடுத்தாச்சு. இப்போ இவரோட கேள்விகளை பார்த்துருவோம். திருப்பதி வந்து அவர் பிறந்ததாக கொடுத்துருக்கிறது 23 டிசம்பர் 1994 8:58 AM ஆத்தூர் சேலம் சொல்லி கொடுத்துருக்கிறார். கடன் பிரச்சனை எப்போது தீரும்? ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமான பிரச்சனை தான். வந்துச்சுனாலே ரொம்ப சிரமப்படுவாங்க, நைட்டு தூக்கமும் வராது. இது மாதிரியான ரொம்ப சிரமமான காலங்கள் வந்து இதில் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கும். பட் வந்து இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மொத்தமே இப்போ தான் 29 வயசு தான் ஆகுது. இப்போவே வந்து இவருக்கு வந்து நிறையா கடன் இருக்குது. அது எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு 40-45 வயசில் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா நிறையா கஷ்டப்பட்டுருக்கிறாருன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு வர்ற கஷ்டம் அவங்களுக்கு வந்தால் பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் இவருக்கான பதில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இவருக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது மகன் நட்சத்திரம், ராசியாக வந்திருக்கிறது சிம்ம ராசி, லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம். லக்னத்துக்கு 2க்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி, லக்னாதிபதி ப்ளஸ் 2க்கு அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா சனி. அவர் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையே ஆட்சியாக இருக்கிறார். இப்போ அதே மாதிரி இளமையில ரொம்ப சிரமப்பட்ட குடும்பமாக இருப்பாங்க. இவருக்கு நல்லபடியான ஆயுசு பலன் இருக்குது. இளமையில ரொம்ப சிரமப்பட்ட குடும்பமாக இருப்பாங்க. இப்போ இதுதான் இவரோட ஜாதகம். இவரோட ஜாதகத்துக்கான அந்த நம்ம பதிலை இங்கே பார்த்துருவோம்.
இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய தசை, கேது புத்தி, அடுத்து சந்திர தசை, அதுக்கடுத்து வரக்கூடியது அப்படிங்கிறது செவ்வாய் தசை. அப்போ சூரிய தசை, கேது புத்தி, சூரியன் வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலையும், கேது வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் உட்காந்து திசையும் புத்தியும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கேது புத்தியாவது முடியணும். கேது புத்தி 2024 6வது மாசமே முடிய போகுது. இப்போ நம்ம 6வது மாசத்துல தான் இருக்கோம். இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற அன்னைக்கு தேதி 5, 8ஆம் தேதியோட முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இதுல காமிக்குது. அப்போ இந்த மாசத்துல இருந்தே ஓரளவு ரிலீஃப் இருக்கும். அடுத்த மாசம் சூரியன் தசையில சுக்கிர புத்தி ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சந்திர தசை வந்துருச்சு அப்படின்னா இந்த இப்ப இருக்கிற லெவல்ல இருந்த விட கடன் அப்படிங்கிறது ஒரு நல்லபடியா குறையும். இருந்தாலும் முற்றிலுமா கடன் குறையிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எப்ப அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் தசை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான கடன் அப்படிங்கிறது முழுமையா குறையிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கு. இப்போ உங்களுக்கான அந்த கேள்விக்கான பலன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். திருப்பதிங்கிறவர் தான் கேள்வி கேட்டிருந்தார். ஓகே, இப்போ நம்ம இதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இதுல நம்ம சூப்பர் சாட்ல கேள்வி கேட்டிருந்தவங்களுக்கான இந்த அவங்களோட ஜாதகத்தை பத்தி கேட்டிருந்த கேள்விகளுக்கான பதில்களை, அந்த ஜாதகங்களுக்கான பதில்களை நம்ம இப்ப பார்த்தோம். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே லைவ்ல நேரில் சந்திக்கலாம். அப்போ வந்து லைவாகவே கேள்விகளுக்கான பதில்களை, நம்ம ஜாதகங்களுக்கான பதில்களை நம்ம நேரடியாக பார்த்துருவோம். மீண்டும் ஒரு முறை நமது நேயர்கள் ஆள்போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஞாயிறு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி.